அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வியாழ பயிற்சி 2024 இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் வியாழ பகவானின் பயிற்சியும் ஒன்று. வியாழன் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுது. வேத ஜோதிடத்தில் வியாழனின் பயிற்சி குறிப்பிடத்தக்கது. வியாழன் சஞ்சரிக்கும் போது வியாழனின் பார்வை விழும் வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை வழங்குகின்றன. இதன் விளைவாக நபருக்கு சுப விளைவுகள் ஏற்படும். ஜோதிடத்தில் வியாழன் ஜீவா என்றும் குறிப்பிடப்படுது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் 2வது கிரகம் வியாழனாகும். சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறது. வியாழன் தனது சொந்த ராசியான மீன ராசியிலிருந்து வெளியேறி ஏப்ரல் 22, 2024 அன்று தனது நண்பரான செவ்வாய் ராசிக்குள் நுழைந்தார். இப்போது வியாழன் 2024இல் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். தேதி மற்றும் நேரத்தின் அடிப்படையில் வியாழன் மே 1, 2024 அன்று பிற்பகல் 14:29 மணிக்கு ரிஷபராசியில் பயணிக்கும். அதன் பயிற்சிக்கு 2 நாட்களுக்கு பிறகு மே 3, 2024 அன்று மதியம் 22:08 மணிக்கு வியாழன் பயிற்சியாகும். அங்கு அது பிரகஸ்பதி தாராதூபம் அல்லது குரு தாராதூபம் என்று அறியப்படும். மேலும் ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3 அன்று 2024 அதிகாலை 3:21 மணிக்கு அது உயரும். உதாரணமாக, வியாழன் அஸ்தமிக்கும் காலத்தில் திருமணங்கள் நடத்தப்படுவதில்லை. மேலும் வியாழன் மீண்டும் உதயமாகும் போது தொடரும். வியாழன் இந்த ரிஷபராசியில் தனது பிற்போக்கு இயக்கத்தை அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 4, 2025 மாலை 13:46 வரை பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கும். வியாழன் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்கும் கிரகமாக கருதப்படுது. மற்றும் வியாழனின் அம்சம் எந்த வீடுகளில் காணப்படுகிறதோ அந்த வீடுகள் மற்றும் அவற்றின் சுப அம்சத்துடன் தொடர்புடைய வெகுமதிகளை பலப்படுத்துது. 2024இல் ரிஷபராசியில் வியாழன் பயிற்சி உங்களை எப்படி பாதிக்கிறது என்பதையும், வியாழன் பயிற்சி 2024இல் இருந்து என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். வியாழன் பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 5ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளை வியாழன் ஆட்சி செய்கிறது. இது உங்களுக்கு நல்ல கிரகம்தான். ஏனெனில் இது திரிகோண வீட்டிற்கு அதிபதியாகவும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானின் சிறந்த நண்பராகவும் இருக்கிறதுனால இந்த வியாழன் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாழன் பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து 11வது வீட்டில் இருக்கும். இந்த போக்குவரத்தின் விளைவுடன் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்கள் பணியில் நல்ல முடிவுகளை அடைய முயற்சிப்பீங்க. 8ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டிற்கு மாறுவது பணியிட இடையூறுகளை குறிக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைகளை மாற்றுவதை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் இந்த மாற்றத்தின் போது 2வது வேலையில் இறங்குவதற்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு ஆணவத்தையும் அல்லது மற்றவங்களை வேலையில் தாழ்த்துவதற்கான விருப்பத்தையும் நீங்கள் எதிர்க்க வேண்டும் அல்லது நீங்கள் சிரமத்தை சந்திக்க நேரிடலாம் என்பதை இந்த போக்குவரத்து உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்கள் அனுபவம் சிறப்பாக உள்ளது. மற்றவங்கள் அதை பற்றி உங்களை பாராட்டலாம், ஆனால் நீங்கள் அதை பற்றி அகங்காரமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் உயர் நிர்வாகத்தை மதிக்கவும் மற்றும் நேர்மறையான அலுவலக சூழலை வளர்க்கவும் இது உங்கள் வேலையை எளிதாக்கும். 10ஆம் வீட்டில் உள்ள வியாழன் உங்கள் 2வது, 4வது மற்றும் 6வது வீடுகளை எதிர்க்கும். 2வது வீட்டின் வியாழன் இருக்கிறதுனால உங்கள் குரலில் இனிமை உயரும். சிந்தனையுடன் பேசுவதன் மூலம் லாபம் பெறுவீங்க. வியாழனின் தாக்கத்தால் எதிர்பாராத விதமாக ரகசிய திருமணம், மூதாதையர் சொத்து, பரம்பரை அல்லது பணம் பெறுவதற்கான நிகழ்தகவு உள்ளது. நீங்கள் குடும்ப விஷயங்களில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவீங்க.
அதே போல் பொதுமக்களின் பார்வையில் இருப்பீங்க. 4வது வீட்டில் வியாழனின் அம்சம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். வீட்டில் அமைதி நிலவும். வியாழன் உங்கள் தாயின் உடல்நல பிரச்சனைகளையும் அடித்துவிடும். இது அவரது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் எந்த சிரமத்தையும் சமாளிக்கும் தைரியத்தையும் கொடுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சில நல்ல சொத்துக்களை வாங்கலாம். அந்த சொத்து பழையதாக இருந்தாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 6வது வீட்டில் வியாழன் நிலைக்கிறதுனால வேலையில் போட்டியாளர்களால் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது. இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் புதிய கடன்களை எடுப்பதை தவிர்க்கவும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வியாழன் முதல் தேவகுரு பிரகஸ்பதியின் மந்திரத்தை உச்சரிக்க தொடங்குங்க. ஓம் பிரகஸ்பதியே நம. இதுவரைக்கும் நாம் பார்த்தது வியாழன் பயிற்சியில் சிம்மராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.